விடுதல் பெண்களின் சேர்ந்தவர். பெரியோர்களின் சிந்தர் யார்? சிறுவர்கள் மீது இருக்கு காட்டும் போது பெரியோர்களின் சேர்ந்தவர். சிறுவர்களின் சிந்தர் யார்? பெரியோர்களுக்கு மரியாதை அளிப்பவர் சிறுவர்களின் சேர்ந்தவர். முதலாளிகளின் சிந்தர் யார்? தோளாளின் வேறு காயம் ஊதியும் காட்டும் போது தோளாளிகளின் சேர்ந்தவர். செல்வந்தர்களின் சிந்தர் யார்? நன்றி செலுத்துபவர் செல்வந்தர்களின் சேர்ந்தவர். ஏழைகளின் சிந்தர் யார்? பொறுமை இடைவெளிப்பவர் ஏழைகளின் சேர்ந்தவர். படித்தவர்களின் சிந்தர் யார்? படித்தவருக்கு காட்டுபவர் படித்தவர்களின் சிறந்தவர். ஆலிம்களின் சிந்தர் யார்? கற்றத்தின்படி அமல் செய்பவர் ஆலிம்களின் சிறந்தவர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், சிறந்தவர் என்ற கோர்வையில் மிக அழகான செய்திகளை சொல்லி சென்ற மாணவிகளின் கல்வியறிவை அல்லாஹ் விரிவுபடுத்துவானாக. அடுத்ததாக அண்ணல் நபியின் அமுத மொழிகளை எடுத்துரைக்க வருகிறார் நமது மாணவர் அபூபக்கர் சித்திக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு இந்த விழாவில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஹதீஸ்கள். அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா, தொழுகை சொர்க்கத்தின் திறவுகோல். அல் ஹயாஉ ஷுபது மினல் ஈமான், வெட்கம் ஈமானின் ஒரு பகுதியாகும். அல் மர்ஹூ மன் அப்ப, மனிதன் யார் நம்புகிறானோ அவர்களுடன் நாளை மறுமையில் இருப்பான். அத்துகுரோ சத்தோல் ஈமான், சுத்தம் ஈமானின் ஒரு பகுதி. அத்துனியா சீஜல் மோமின் ஜன்னத்துல் காஃபிர், இவ்வுலகம் இறை விசுவாசிகளுக்கு சிறைச்சாலை, இறை மறுப்பாளர்களுக்கு சோனமாகும். அல் கமரு ஜும்மாவுல் இஸ்ம், மது பாவங்களின் பிறப்பிடமாகும். அத்துவா முக்குவல் இபாதா, பிரார்த்தனை வணக்கங்களின் மூளை சாரமாகும். அல் அனாத்து மினல்லா வயல் அஜலத்து மின ஷைத்தான், நிதானம் அல்லாவின் குணமாகும், அவசரம் ஷைத்தானின் குணமாகும். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், மாணவியின் வழிகாட்டலை பின்பற்றி வாழும் பாக்கியத்தை இறைவன் நமக்கெல்லாம் தந்தருள்வானாக. ஆமீன். அடுத்ததாக உள்ளங்கள் உருகிடும் உன்னத பிரார்த்தனைகளை ஓதிட வருகிறார் நமது மாணவர் நூருல் எஹ்சான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு இந்த விழாவில் பேசுறதுக்காக கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு துஆக்கள். பள்ளிவாசலில் இருந்து வெளியேறும் போது ஓதும் துஆ. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் பள்ளிக ரஹ்மத்திக. எல்லாம் மண்ணோட அறிக்கையும் மண்ணோட அருளையும் கேட்கிறோம். ஒரு காரியம் செய்ய நாடினால் ஓதும் துஆ. இன்ஷா அல்லாஹ் பொருள் இறைவன் நாடினான். பிரயாணத்தின் போது ஓதும் துஆ. சுப்ஹானல்லாஹி ஸஹரலனா அல்லாஹும்ம குன்னா லஹு முக்ரினீன். பொருள் நமக்கு எவ்வித சக்தியும் இல்லாத நிலையில் நமக்கு அந்த வாகனத்தை வசப்படுத்திக் கொடுத்தது அல்லாஹ் பரிசுத்தமானவன். நிச்சயமாக ஆண் பக்கமும் பிடிப்பவர்களாக இருக்கிறோம். உபகாரம் செய்தவருக்கு செய்கின்ற துவா ஜஸாக்குமுல்லாஹ் வயன் கதீரா. பொருள், அல்லாஹ் உங்களுக்கு அதிகமான அளவுகளை கூலியாக வழங்குவான். அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லாஹ், துஆக்கள் மற்றும் அதன் பொருளை இங்கே மிக அழகாக எடுத்துரைத்த மாணவரின் கல்வியறிவை அல்லாஹ் விரிவுபடுத்துவானாக. அடுத்ததாக சிறிய ஹதீஸ் ஒன்றை எடுத்துரைக்க வருகிறார் மாணவி அல் ருக்ஸானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆன் கூறும் நரகங்கள் அல் குர்ஆனில் அலா எனும் வார்த்தை இடம் பெற்றுள்ள இடங்கள் ஒன்று அவ்வாறு இல்லை. ஏனெனில் நிச்சயமாக அலா எனும் கொய்து தேர் நெருப்பாகும். அசிறு தோள்களை எரித்து கலட்டிவிடும். நேர்வழியை புறக்கணித்து புறங்காட்டி சென்றாட அந்த நரகத்தியானது அழைக்கும். அன்று பொருளை சேகரித்து பிறகு அதை தக்கபடி செய்யாமல் காத்து கொண்டானே அவனையும் அதை அழைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், வள்ளல் நபியின் வாழ்வில் நம் வாழ்வை அமைத்துக் கொள்ள இறைவன் அருள் புரிவானாக. அடுத்ததாக இஸ்லாம் கூறும் உன்னத உறவு முறைகளை பேணுவது பற்றி எடுத்துரைக்க இதோ வருகிறார் மாணவி எஹ்சானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى في القرآن العليم والقرآن المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. எல்லா புல்லும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, குடும்பத்தார்கள், தோழர்கள் மற்றும் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். எனக்கு விழாவில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு உறவு முறையை பேணுவோம். இஸ்லாம் ஒரு இறைவனை மார்க்கம், இன்னும் அது உயர்ந்த மார்க்கம். தனக்குள் மனித பண்புகள் அனைத்தையும் உள்ளடக்கி
உள்ளது. அது இல்லாதது எதுவும் இல்லை. உறவினர்களுக்கு ஒரு உரிமை குறிப்பிடாக அதில் மிக முக்கிய அம்சம் உறவுமுறை பேணுவது. இன்று குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உறவுமுறை பேணாதாகவே இருக்கிறது. உறவுமுறை 2 வகை அமைந்துள்ளது. ஒன்று சொந்தம், மற்றொன்று பந்தம். சொந்தம் என்றால் தப்புள் கொடி சொந்தம், இரத்த சொந்தம், அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, தாய் தந்தை, மேலும் போன்ற சொந்தம். பந்தம் என்றால் தொடரும் சொந்தம், படரும் சொந்தம், அதாவது திருமணத்தின் மூலம் ஏற்படும் சொந்தம். மாமனார், மாமியார், மைத்துனர், கொழுந்தியார், சகலை போன்ற சொந்தம். இவ்விரு வகையான சொந்தம் பந்தம் பேணுவதன் மூலம் என்ன பலம் உள்ளது, பேணாதத்தின் காரணமாக என்ன விளைவுகள் ஏற்படுகின்றன என்பதை சற்று சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். இஸ்லாமிய மார்க்கம் அடியானை அல்லாஹின் பக்கம் நெருங்கி வைப்பது போன்ற அடியானை அடியார்களின் பக்கம் தொடர்புடனாக ஆக்கி வைத்திருக்கிறது. அடியானை அல்லாஹின் பக்கம் தொடர்புடனாக அடியார்களின் பக்கம் தொடர்புடனாக சீராக செம்மையாக ஆக்கி வைத்திருக்கும் போது தான் மனிதன் முழு மனிதனாக ஆகிறான். 2இல் 1 குறைவாக இருக்கும் பட்சத்தில் நிறைய மனிதனாக ஆக முடியாது. குறையுள்ள மனிதனாகத்தான் இருப்பான். மனிதர்களை நீங்கள் உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்புங்கள், உணவளியுங்கள், சொந்த பந்த உறவை பேணிக் கொள்ளுங்கள், உன்னை துண்டித்து அந்த பந்த உறவை பேணிக் கொள்ளுங்கள், சொர்க்கம் நுழைவீர்கள். உன்னை துண்டித்து வாழ்பவருடன் சேர்ந்து வாழ். உனக்கு அநீதி இழைத்தவர்களை மன்னித்து விடு. உனக்கு தொந்தரவு கொடுத்தவர்கள் மீது உபகாரம் செய். பூமி உள்ளவர் மீது இரக்கம் காட்டு. வானில் போ, உன் மீது இரக்கம் காட்டுவான். யார் மனிதர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ அவன் மீது இறைவன் இரக்கம் காட்ட மாட்டான். படைப்பினங்கள் அல்லாஹின் குடும்பத்தினர்கள் படைப்பினங்களின் சிறந்தவர். அல்லாஹினுடைய குடும்பத்தினரும் நல்ல முறை நடந்து கொள்வரே அவரே ஆவார். உறவை முறிப்பவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். நிச்சயமாக நன்மைகள் தீமைகள் போக்கிவிடும் நல்ல அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். சொர்க்கம் பிரவேசமும் தகுதியுள்ளவனாக ஆகிறான். இறுதியாக இறைவன் இணையம் பாக்கியம் கிடைக்கிறது. யார் சொந்த பந்தத்துடன் இணைந்து வாழ்வார் அந்த சொந்த பந்தம் மறுமை நாளை இறைவனிடம் இறைவா என்னுடன் இணைந்து வாழ்ந்தான் அவனுடன் இணைந்து வாழ்வாக என்று கூடும். சொந்த பந்தத்தை முறித்து வாழ்வதின் காரணமாக மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படுகிற உலகிலேயே மன்னிப்பகும் தண்டனை வழங்கப்படுகின்றன. சில பாவங்கள் அதனால் தண்டனை மறு உலகில் கிடைப்பதுதான். உலகிலேயே மன்னிப்பகும் தண்டனை வழங்கப்படுகின்றன என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 1 பெருமை அடிப்பவன், உலகிலேயே மன்னிப்பகும் தண்டனை இழிவுபடுத்தப்படுவான். 2 பெற்றோருக்கு மாறு செய்பவன். 3 உறவை முறிப்பவன், உலகிலேயே மன்னிப்பகும் தண்டனை வழங்கப்படுகின்றன. சொந்த பந்தத்தை முறித்து விளைவு இறுதியாக சொர்க்கம் பிரவேசிக்கும் தகுதியை இழந்து விடும். புனித லெய்லத்துல் கத்ர் இரவை 100கணக்கான செய்பவரின் பாவங்கள் மன்னிக்கப்படும் போது சொந்த பந்தத்தை முறித்தவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை. இறைவனின் அருளிலிருந்து தூரமாக்கப்படுகிறார். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது யாராவது சொந்தத்தை முறித்தவள் இருந்தால் இந்த சபையில் அமர வேண்டாம் என்று சொன்னார்கள். உடனே ஒரு வாலிப தன்னுடைய சிறிய தாயாரிடம் மன்னிப்பு கேட்டு சமாதானமாக்கி வந்தார். உடனே ஒரு வாலிப தன்னுடைய என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உறவை முறித்து இச்சபையுள்ளர் மீது அல்லாஹ் அருள் புரிய மாட்டார். இந்த நபிமொழி நான் சற்று சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். இன்று நமதிலே எப்படி இருக்கிறது? வாழ்க்கையில் வரக்கத்திலே ரிஸ்கின் நடுக்கடி பல வகையான சோதனைகள் வேதனைகள் ஆத்திரமித்திருக்கின்றன. அத்தனைக்கும் தலையாய காரணம் உறவை முடித்து கொண்டதா என்று உணர வேண்டும். நமது மார்க்கத்தில் உடனடிக்குமே உறவை முடித்து கொண்டிருப்பது தடுக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, வாழுங்கள், சிந்திப்போம், செயல்படுவோம், இறை பொத்தத்தை அடைவோம் என்ற துஆவோடு உரையை முடித்துக் கொள்கிறேன். دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله. அல்ஹம்துலில்லாஹ். சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் உள்ள இடைவெளியை மிகச் சிறப்பாக நம்மிடையே எடுத்துச் சென்ற மாணவி இஹ்சானாவின் கல்வியறிவை அல்லாஹ் வளப்படுத்துவானாக. அடுத்ததாக மார்க்க ஞானத்தை வளர்க்கும் சுவையான கேள்வி பதில் நிகழ்ச்சியை விடுகதை வடிவில் அரங்கேற்ற வருகிறார்கள் மாணவிகள் ஃபாத்திமா, நுசைஃபா மற்றும் ரஸ்வின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. எங்களுக்கு இந்த விழாவில் பேசுவதற்காக கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு